இனி பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இப்படி செஞ்சு கொடுங்க. அதுக்கு மண் சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் 1 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண கேரட் கூடவே ஒரு 5-6 பச்சை மிளகாய் கிள்ளி சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்குங்க. இவங்க நல்லா வதங்கினதும் இவங்களோட 3 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு இதோட 1 டீஸ்பூன் ஜீரகம் கூடவே ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி ஓடு நாரெல்லாம் இல்லாமல் பார்த்து சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துக்கங்க. சூட்டோடு கலந்துட்டு இதை அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணி நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடலாம். இது ஆறத்துக்குள்ளே மிக்சர் ஜாரில் அரைக்கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தோல் உரிச்சு சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 10லேருந்து 12 பூண்டு பல்லு சேர்த்து நல்லா ஒரு ஓட்டி எடுத்துக்கங்க. ஓட்டின இவங்களோட வதக்கி ஆற வச்ச வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து தண்ணிலாம் சேர்க்காம நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கங்க. இந்த அளவுக்கு திக்காக தான் இருக்கணும். இது மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தவங்களுக்கு கூட தாளிப்பை சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை நீங்கள் சட்னியா இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம். சூடான சாதத்தோடு சேர்த்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக